அஜித்தின் ரியல் மாஸ் மேடையில் கடுப்பான வடிவேலு. அஜித் நடிப்பு, கார் ரேஸ் என 2 வேலைகளையும் ஒன்றாக செய்து வருகிறார். கடைசியாக அவர் குட் பேட் அக்லி, விடாமுயற்சி ஆகிய படங்களில் நடித்திருந்தார். அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்கிறார். அதே போல ரேசிங்கிலும் பிஸியாக இருக்கும் அஜித் இப்பொழுது ஸ்பெயினில் முகாமிட்டு இருக்கிறார். விரைவில் AK-64 படத்தின் அறிவிப்பை வெளியிட இருக்கிறார்கள். தற்பொழுது ஸ்பெயினில் கார் ரேஸ் நடைபெறும் இடத்தில் அஜித் இருந்தார். அப்பொழுது அவரை பார்த்த ரசிகர்கள் ஆர்வ மிகுதியிலும் மகிழ்ச்சியிலும் விசில் அடிக்க தொடங்கினார்கள். இதனை எதிர்பார்க்காத AK இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று கண்டிப்பு கலந்த பக்குவத்துடன் விரலை வைத்து சைகை காண்பித்தார். அதை கவனித்த ரசிகர்கள் உடனடியாக அமைதியானார்கள். அஜித்தின் மீது அந்த அளவிற்கு மரியாதை கொண்டவர்கள். அதே போல எல்லோருக்கும் அஜித் மரியாதை கொடுக்க கூடியவர். திரைத்துறையில் அவரின் மீது எல்லோருக்குமே அதிக மரியாதை உண்டு. ஆனால் அவரிடமே சில மனக்கசப்பு ஏற்பட்டது வடிவேலுக்கு மட்டும்தான். சமீபத்தில் சுந்தர் சி மற்றும் வடிவேலு கூட்டணியில் கேங்ஸ்டர் படம் வெளியாகி இருந்தது. அந்த படத்திற்கு ப்ரமோஷன் நடைபெற்ற பொழுது நீண்ட நேரம் கரகோஷம் அடங்காமல் இருந்த நிலையில் நடிகர் வடிவேலுவிடம் யாரு யாரு என்று கேட்க சுந்தர் சி அஜித் என்று கூறினார். உடனே வடிவேலுவின் முகத்தில் இருந்த சிரிப்பு மௌனமாக மாறியது. உடனே முகம் வாடிய வடிவேலு அமைதியானார். அப்பொழுது பேசிய சுந்தர் சி அவர் தலையாக உருவாக்கவில்லை. அப்பொழுது தலைக்கான உருவாக்கத்தில் இருந்தார். நான் பண்ணும் பொழுது அவருக்கு உடல்நல குறைவு இருந்தது. மிகவும் கஷ்டப்பட்டு நடித்தார். நாம் கேஷுவலாக நடப்போம். கால் வைக்கும் பொழுது தரையை பார்த்தால் தான் தெரியும். அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டாரு. டான்ஸ் பண்ணி, ஃபைட் பண்ணி, மிகப்பெரிய உழைப்பாளி. அந்த உழைப்பு தான் மக்கள் அன்போடு அவரை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. சுந்தர் சி அஜித் பற்றி பேசும் பொழுது மிகவும் இறுக்கமான முகத்துடன் வடிவேலு அருகில் நின்று கொண்டிருந்தார். அஜித், விஜய் வளர்ந்த காலகட்டத்தில் வடிவேலு இருவருடனும் இணைந்து நடித்தார். அப்பொழுது 2002ஆம் ஆண்டு அஜித்குமார் ராஜா என்ற படத்தில் நடித்தார். எழில் இயக்கிய இந்த படத்தில் அஜித்தின் நண்பராக வடிவேலு நடித்தார். அப்பொழுது அஜித்திற்கும் வடிவேலுவிற்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்த படத்திற்கு பிறகு இத்தனை ஆண்டுகளாக அஜித் வடிவேலு இணைந்து நடித்ததே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்பின் இவர்கள் இருவரையும் இணைத்து நடிக்க வைக்க பல படங்களில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் ஆனால் தோல்வியில் முடிந்ததாகவுமே கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே அதன் பின்பு வெளியான அஜித் படங்களில் அவருடன் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் விவேக் நடித்திருப்பார். விவேக்கிற்கும் அஜித்திற்கும் நட்பு மிக நெருக்கமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அஜித் வடிவேலு இணைந்து ஆசை, பவித்ரா, ஆனந்த பூங்காற்றே, ராஜா, தொடரும், மைனர் மாப்பிள்ளை, ராசி ஆகிய படங்களில் இணைந்து நடித்திருந்தனர்.